மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாமா என்னோடய ஸ்டைலில். ஸோ இதுக்கு நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் to 1/2 hour ஊறட்டும். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா ஸ்பைசஸ்லேயும் 2 நம்பர் எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 3 சில்லி. புதினா கருவேப்பிலை வந்து ஒரு கை அளவு இருக்கலாம். அப்புறம் 2 வெங்காயத்தை வந்து இது மாதிரி வேர்ட்டிக்கலாக ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் அண்ட் பட்டர் ஆர் கீ போட்டுட்டு அது மெல்ட் ஆனதும் இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். ஒன்ஸ் இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுறேன். உப்பு போட்டு ஆனியன் சீக்கிரம் வெந்துடும். ஸோ உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி, கருவேப்பிலை, புதினா வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வேகிற கேப்பில் வந்து இந்த மஷ்ரூமை கட் பண்ணிக்கிறேன். ஸோ மஷ்ரூம் இதை மாதிரி ஒரு மஷ்ரூமை 4 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் பெருசாக பிரியாணி சாப்பிடும் போது இருக்கும். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு டர்மரிக் பவுடர் அண்ட் டொமேட்டோ போட்டு டொமேட்டோ நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அதை வேக வச்சுக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா போட போகிறோன்னா 1 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் 1 ஸ்பூன் வந்து லாஸ்ட் டைம் லிடு மூடும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மஷ்ரூம் நல்லா வேகணும். ஃபுல்லாக வேக வேண்டாம், ஆஃப் குக் ஆனால் போதும். இல்லை திரும்ப நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போது அப்போ பாதி வெந்துடும். அண்ட் இது மேலே வந்து கொரியாண்டர் அண்ட் கொஞ்சம் கர்ட் போட்டுக்கிறேன். ஸோ தட் மஷ்ரூம் வேகும் போது அடி பிடிக்காமல் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரைஸ் ஊற வச்சுருக்க தண்ணியே 3 கப் ஊற்றிக்கிறேன். 2 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி, 1க்கு 1.5 ரேஷியோ எடுத்துக்கிறேன். அப்புறம் ஆஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கொதி வந்ததுக்கப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடுறேன். இப்போ வந்து 1.5 விசில் வரணும். அதாவது 2 விசில் வரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி ரைஸ் ஒட்டாமல் உதிரியாக மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். லாஸ்ட்டாக மூடும் போது கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மறக்காமல் இது கூட கொஞ்சம் ஆனியன் ரைத்தா அண்ட் மாம்பழம் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எம்மி மஷ்ரூம் பிரியாணி இஸ் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். போய்.